2026 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ணா, உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணுண்ணே. எப்போ பார்த்தாலும் ஒயின் ஷாப்பில் உனக்கு குடிக்கிறதுக்கு காசு இருக்குது, பஸ்ஸுக்கு போக காசு இல்லை. இல்லை, எப்பயுமே ஒயின் ஷாப்பில் தான் இருக்க. எப்பயாவது தட்டு தடுமாறி ஒயின் ஷாப்புக்கு நான் குடிக்க வரலான்னு பார்த்தா, அங்கே அண்ணா தலைவர் வணக்கம். வணக்கம் வச்சேன், அடி மாறாத ஒரு 10 ரூபா கூட. உன்கிட்ட 20 ரூபா இருக்குது, 10 ரூபா இல்லை குடிக்கிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் கடனே கேட்டு குடிக்கிறியா, இல்லை அதே பொழப்பா வச்சிருக்கியா, இல்லை எப்பயுமே உங்ககிட்ட காசு இல்லையா? அப்போ என்ன விட்டுட்டு அந்தாண்ட போகிறேன், சரி நான் கொடுத்துட்டு அந்தாண்ட போகிறேன், அவன்கிட்ட கேட்குற. அது எப்படி? அது இதேமாரி 10 ரூபா வசூல் பண்ணி குடிக்கிற நீ உடம்பு வலிக்காத? உழைச்சிட்டு தானே இதை கட்டி குடிக்கணுன்ட்டு தெரியாத பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஒருத்தன் பயந்துக்கிட்டு உள்ளே வர்றது. ஒயின் ஷாப்பில் வந்து சில பேருக்கு தெரியாமல் பயந்துட்டு வந்து சரக்கு வாங்குகிறோம். உனக்கு குடிக்கிறதுக்கு காசு இருக்குது, வீட்டுக்கு போக காசு இல்லை. சரி, நாங்கள் வண்டியில் உங்களை கூப்பிட்டு போக முடியுமா? நீ என்ன கொஞ்சோண்டு குடியா குடிக்கிற? காலை தூக்கி எங்கள் மேலே போட்டு ஏறுற சாக்கில் எங்களையும் குப்புற சச்சி இந்த பொழப்பு 2027 மாறட்டும், தமிழ் புத்தாண்டுலையாவது மாறட்டும். இனிமேல் ஓசி குடிக்காத. அப்படி ஒரு மானங்கட்ட குடி. நீ குடிக்கிறதுக்கு ஒரு டப்பா பால் டயர் வாங்கி குடிச்சிட்டு செத்தா என்னன்னு கேட்குறேன். ஏன் குடிக்கணும்? அப்படியாப்பட்ட குடி எதுக்கு குடிக்கணும்? எல்லாரும் கேட்கல, ஒரு சில பேருக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் ஓசி குடிக்கிறா கௌரவமாக குடி. ஓசி குடித்தாலும் கௌரவமாக குடி. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல, உங்களை போங்க.